கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. கோவை தடாகம் ரோடு இடையர்பாளையத்தில் சிலர் வீட்டு கழிவு நீரை பொதுமக்கள் நடமாடும் வழியில் விட்டு வீதியை நாசம் செய்வதாக அதே பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தெருவில் மிகுந்த துர்நாற்றமும் வீசுகின்றது. கொசு பெருக்கமும் சுகாதாரக்கேடும் ஏற்படுகிறது. இதனால் டெங்கு காய்ச்சல் இந்த பகுதி மக்களுக்கு பரவும் அபாயம் உள்ளது. இது தடாகம் ரோடு இடையர்பாளையங்க. இங்கே மூகாம்பிகை கோவில் திரு தான் இந்த தெரு பேருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 வீடு 10 வீடு 20 வீடு இருக்குங்க. இதில் நாங்கள் பாதிக்கப்பட்டது யாருன்னாக்கா இந்த ஒரு 3 வீடு கூடியிருக்காங்க. 3 வீட்டில் வாடகை வீடு விட்டுருக்காங்க. அந்த வாடகை வீட்டிலேருந்து மொத்தம் ஒரு 9 வீடோ 8 வீடோ தெரியாது. அத்தனை வீட்டிலேருந்து தண்ணி தெருவுக்கு வந்துட்டு இருக்குங்க வாசலுக்கு. நாங்கள் எல்லாம் அதை தாண்டி இதை சேத்து மண்ணில் காலை தாண்டி வச்சுட்டு போயிட்டு சாக்கடை தண்ணியிலே நடந்து போயிட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம். அதை கேட்டாக்கா இது கார்பரேஷன் ரோடு, நாங்கள் தான் இங்கே தான் விடுவோம். இல்லைனாக்கா எல்லாரும் வாங்க பஸ்ஸை நிறுத்தம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி இங்கே சாக்கடை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் இப்படி தான் தண்ணியை விடுவோன்றாங்க. இந்த மாதிரி சாக்கடை நோண்டும் போது எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க வீட்டு தண்ணி வலிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது வலிக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க பார்த்துங்க. அந்த தொட்டிக்குள்ளே விழுந்து கையெல்லாம் அடிபட்டு போச்சு. இது மாதிரி 2-3 பேர் அடிபட்டு இருக்காங்க பார்த்துங்க. இந்த தெருவில் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். கேட்கறதுக்கு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க.